கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேச்சேரியில் 1,30,000 பேர் மேச்சேரி ஒன்றியத்தில் மக்கள் வசிக்கிறார்கள். அவர்களுக்கு தனி தாலுகா அறிவிக்க வேண்டும். 1,30,000 பேர் தொகுதியில் இருக்கிறாங்க. அது ஏற்கனவே வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால தனி தாலுகா அறிவிக்கணும். நான் ஏற்கனவே நம்ம முதலமைச்சரோட வேண்டுகோள் வச்சிருக்கிறேன். சேலம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து 11 சட்டமன்ற தொகுதி கண்ட சேலம் மாவட்டம் இரண்டாக பிரித்து மேட்டூரை தலைமையிடமாக கொண்டு மாவட்டத்தை உருவாக்க வேண்டுமாய் வருவாய்த்துறை அமைச்சரையும் முதலமைச்சர் அவர்களையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேட்டூர் அணை 1925ஆம் ஆண்டு கட்டுமான பணி ஆரம்பிச்சது. மேட்டூர் அணை 35ஆம் ஆண்டு முடிக்கப்பட்டது. 10 வருஷம் கட்டுமான பணி மேட்டூர் அணை பண்ணது. அதுல கூலி வேலைக்கு எங்களுடைய மேட்டூர் சுற்றி மக்கள் இருக்கிற அனைவரும் கூலி வேலைக்காக பணி அமர்த்தப்பட்டார்கள். சுமார் 10,000 பேர் மேட்டூர் அணையில வேலை செஞ்சாங்க. மேட்டூர் அணை 10 வருஷத்துல கட்டு முடிக்கப்பட்டது. கட்டு முடிக்கப்பட்ட உடனே 93.47 டிஎம்சி தண்ணி தேக்கப்பட்டது. அதுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த நீர் தேக்கின உடனே குடிபெயர்ந்துட்டாங்க. சாம்பலின்னு ஒரு ஊர் இருந்தது, அதை காலி செய்து புதுச்சாம்பள்ளி, கூனாண்டியூர், குளத்தூருக்கு போயிட்டாங்க. ஆக பாதிக்கப்பட்டவர்கள் நாங்க, அணை கட்டணும், வேலை செஞ்சவங்க நாங்க. ஆனா தண்ணி தேங்கிச்சு, காலி பண்ணவங்க நாங்க. ஆனா ஒரு தொகுதிக்கு விவசாயத்திற்கு தண்ணீர் கொடுக்காம அவ்வளவு நிலை. 1 டிஎம்சி தண்ணி நீரேற்று முறையில் எங்களுக்கு வழங்க வேண்டுமாய் தமிழக முதலமைச்சரை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.